Hello friends, welcome to Daily Fresh Recipes. நம்ம இன்னைக்கு பீன்ஸ் பொரியல் எப்படி செய்யலாம்னு பாப்போம். ஒரு pan வச்சிட்டு 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஊத்திருக்கேன். அதில் கடுகு சீரகம் சேருங்க. நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு சேருங்க. கடுகு சீரகம் பொரிஞ்ச பிறகு நம்ம 3 காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை நல்லா வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. கறி லீஃப் சரிங்களா? இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை இந்த காஞ்ச மிளகாய்லாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம ஒரு வெங்காயம் சேர்க்கணும் சரிங்களா? நான் வந்து ஒரு வெங்காயம் பொடி பொடியாக அரிஞ்சிட்டு அதை சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிட்டே வாங்க. நம்ம ஆனியன் வந்து நல்லா வதங்கி வரணும். ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகணும் கலரு. அந்த மாதிரி நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து பீன்ஸ் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கோம் குட்டி குட்டியாக. அதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கணும் சரிங்களா? சாப் பண்ண பீன்ஸ் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் வந்து நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நான் வந்து சில்லி பவுடரும் கொரியாண்டர் பவுடரும் சேர்ந்து கலந்து வச்சுருக்கேன். அது வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சரிங்களா? நம்ம ஏற்கனவே காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கோம். ஸோ காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக உப்பு தேவையான அளவுக்கு எவ்வளோ டேஸ்ட்டுக்கு வேணுமோ எவ்வளோ பொரியல் செய்ய போகிறீங்களோ அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம பீன்ஸு மஞ்சள் தூள் மிளகாய் தூள்லாம் வந்து நல்லா வந்து குக் ஆகி வரணும். அதுக்காக நான் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலரி விடுறேன். உப்பு மிளகாய் தூள்லாம் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஒரு லிட்டு போட்டு கவர் போட்டு மூடி வைப்போம். அப்போ தான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக நமக்கு வந்து குக் ஆகி வரும் நம்மளோட பீன்ஸ். அதனால தான் சரிங்களா? இந்த மாதிரி மூடிட்டு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். நம்ம பீன்ஸ் நல்லா சாஃப்ட் ஆகிட்டு குக் ஆகி வரும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். 10 மினிட்ஸ் ஆகிடுச்சி. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா குக் ஆகி வந்திருக்கு நம்மளோட பீன்ஸு. இப்போ தண்ணியும் நல்லா ட்ரை ஆகிட்டு நல்லா சாஃப்டாக குக் ஆகி வந்திருக்கு. இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் ட்ரை ஆன பிறகு நம்ம வந்து இப்போ திருவின கோகோனட் வந்து ஆட் பண்ணணும் சரிங்களா? தேங்காய் திருவி வச்சுருக்கேன். அது கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கிறேன். ஓகேங்களா? நிறைய தேங்காய் சேர்க்க வேணாம், கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு பீஸ் எடுத்து நல்லா திருவி வச்சுட்டு சேர்த்துருக்கேன் நான் இப்போ சரிங்களா? நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேங்காய் சேர்த்த உடனே நம்ம வந்து ஆஃப் பண்ணக்கூடாது. நம்ம ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஒரு 2 மினிட்ஸ் வந்து ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் நம்ம தேங்காயும் வந்து நல்லா குக் ஆகி ஃப்ரை ஆகி வரும். அதுக்காக தான். இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகும் சரிங்களா பொரியல். அப்புறம் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். தண்ணி இல்லாமல் இருந்தால் நம்ம சாப்பிடும்போது பொரியல் சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பீன்ஸ் பொரியல் தயாராகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இஃப் யூ லைக் மை சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.